பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஏகே வராரு வழி விடுறா. லீஸுக்கு ஒரு வீடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு லாபம்னா யார் குடி போகிறாங்களோ அவங்களுக்கு லாபம். வீடு வாங்குறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு கனவு. இனிஷியல் பீரியடில் வாடகைக்கு போகிறது தப்பே கிடையாது. வீடுங்கிறது வந்து ஒரு எமோஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எதுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? அது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் லிவ் இன் அ ரெண்டட் ஹவுஸ். வேலைக்கு சேர்ந்தவொன்னு 5 வருஷத்தில் உங்களுடைய சம்பளம் இங்கே இருக்குது அப்படின்னா அடுத்த 5-10 இயர்ஸில் எவ்வளோ தூரம் என்னதுன்னா வீடு உடனே வாங்க வேண்டாம். தன்னுடைய வீட்டை லீஸு கொடுக்குறாங்க அப்படின்னா கிளியர் கட் அண்டர்லைன் வந்து என்னென்னா அவங்க வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அப்படி டக்குன்னு வந்து இதை காலி பண்ணுறதுக்கோ அது பண்ணுறதுக்கோ முடியாது. வாடகை 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னதுன்னா அங்கே அந்த வாடகைக்கு உள்ளவங்க வந்து டெஃபினட்டாக வந்து 10 லட்சமாவது வாங்குவாங்க. இப்போ அதே இது வந்து வெறும் 5 லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிஷியல் கிடையாது. லீஸில் உள்ள வர்றவர் என்ன எதுலெல்லாம் காஷியஸாக இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போகலாம் அல்லது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாடகைக்கு மக்கள் எந்த அளவுக்கு தேவையில்லாத அளவுக்கு செலவழிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய 30% வரையும் நீங்கள் வந்து. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பொருளாதார நிபுணர் பத்மநாபன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த சொந்த வீட்டு கனவு அடைகிறது வரை நம்ம ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தாகணும். அப்படிங்கிறப்ப அந்த வாடகைக்கான அந்த அமௌண்ட் நம்ம வந்து மாசம் மாசம் போடுறோம் இல்லையா, வாடகைக்கு எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை லீஸுக்கு எடுக்கிறது பெஸ்ட்டா? இதில் நம்ம வந்து ஒரு அட்வைஸாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். வாடகை அப்படின்னதுன்னா நிறைய கிடைக்கும். லீஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ லீஸுக்கு இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதாவது இப்போ அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அல்லது 15 லட்ச ரூபா வேணும். இப்போ வந்து இம்மீடியட்டாக அவங்க எங்கே போவாங்க? அவங்களுக்கு ஒன்றும் போக முடியாது. அப்போ அவங்கள்ட்ட ஒரு வீடு தான் இருக்குது அப்படின்னதுன்னா அவங்க லீஸ்க்குன்னு சொல்லிட்டு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ டிபெண்டிங் ஆன் த சைஸ் அந்த 10 லட்ச ரூபாய் முன்னாடி வாங்கிட்டு 2 வருஷமோ 3 வருஷமோ டிபெண்டிங் ஆன் இது வந்து அவங்க கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? இந்த லீஸுக்கு ஒரு வீடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு லாபம்னா யார் குடி போகிறாங்களோ அவங்களுக்கு லாபம். ஏன்னா நான் வந்து ஒரு 3 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுக்குறேன். அது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து நான் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நான் வரும்போது இந்த மணி வந்துடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் அது வந்து ஒரு ஃப்ரீயாகவே நமக்கு, அதாவது அந்த அதுக்கு வி ஆர் ஃபோர்கோயிங் த இன்ட்ரெஸ்ட் பார்ட் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். இது இஸ் லீஸ். வேறஸ் நீங்கள் வாடகைக்கு அப்படின்னு போகும்போது இன்றைக்கி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான இதில் வந்து 10,000 ருபீஸ் குறைஞ்சி வாடகையே கிடையாது. அது ஃபியூ லேக்ஸ் வரையும் போகுது டிபெண்டிங் ஆன் த ஏரியா அண்டு இது இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னதுன்னா மினிமம் வந்து நீங்கள் ஒரு 20%லேருந்து 30% வரையும் உங்களுடைய சம்பளத்தில் நீங்கள் வசிக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். ஸோ 50,000ன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா வரையும் நீங்கள் வந்து அதுக்கு கொடுக்கலாம். அந்த மணி வந்து ஐயோ 15,000 ரூபா போகுது அப்படின்ட்டு நினைக்கவே தேவையில்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் அதே வீட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னதுன்னா அதுக்கு இஎம்ஐ 4 மடங்கு அதுக்கு மேலே கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது வீடு வாடகை வந்து எவ்வளோ பெட்டர். இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. நான் இப்போ எனக்கு வர ஆளுங்க எல்லாம் வாட் இஸ் யுவர் லாங் டேர்ம் கோல்னா ஹவுஸ் வீடு வாங்கணும் சார், வீடு வாங்கணும் சார். ஸோ இப்போ வந்து வீடு வாங்குறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு கனவு. அண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து ஒருத்தர் லைஃப்பில் வந்து ஒரு வீட்டை வாங்குறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா முதல்ல நம்ம வீட்டை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னதுன்னா அந்த வீடு வாங்கிறதுக்கு அவங்க அதுக்காக கொடுக்கக்கூடிய பணம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவங்க நிறைய கடனை வாங்கிட்டு நம்ம எப்படியாவது வீடை கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. வீடை கட்டும்போது என்ன ஆகிடுது அப்படின்னதுன்னா அங்கேயே பாதி மணி முடங்கிடுறதுனால ஒரு குழந்தையோட எஜுகேஷன் பாக்கி விஷயத்துக்கெல்லாம் கேட்டிங்கன்னா இல்லை சார் பண்ண முடியல, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணேன் சார், அதுக்கே லோன் கட்டுறதுக்கே எனக்கு அதிகமாக இருக்குது பண்ணலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து இனிஷியல் பீரியடில் வாடகைக்கு போகிறது தப்பே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் ஹவுஸ்ன்னு இருக்கும். ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய வீடு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. நிறைய பேர் ஈவன் இன்றைக்கி வாங்கியிருக்கிறவங்கள்ட்ட பாருங்கள், கேட்டு பாருங்கள், சார் ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2 பெட்ரூம் வாங்கணும்னு நினச்சேன் அல்லது இந்த இடத்துல வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ தான் லோன் சேங்ஷன் ஆச்சு அல்லது என்னுடைய சேலரிக்கு இங்கே தான் வாங்க முடிஞ்சுது. அப்போ வீடுங்கிறது வந்து ஒரு எமோஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த
எதுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? அது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் லிவ் இன் அ ரெண்டட் ஹவுஸ். கரெக்டுங்களா? ஏன்னா நீங்கள் அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தால் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கி யாரெல்லாம் வீடு வாங்குறாங்க அவங்க எல்லாரையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வேலைக்கு சேர்ந்த 5 வருஷத்துக்குள்ளே வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை தான் வந்து ஜாஸ்தி. அப்போ வேலைக்கு சேர்ந்தவொன்று 5 வருஷத்தில் உங்களுடைய சம்பளம் இங்கே இருக்குது அப்படின்னதுன்னா அடுத்த 5-10 இயர்ஸில் எவ்வளோ தூரம் இருக்கும். கரெக்டாக? அப்போ நீங்கள் வந்து எதுக்கு வேலைக்கு சேர்ந்தவொடனே சின்னதாக ஒரு வீட்டை வாங்கணும்? அந்த 5-10 இயர்ஸ் நீங்கள் வாடகைக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதை பற்றி தெரியும். 10 இயர்ஸ் டவுன் த லைனில் உங்களுக்கு சம்பளமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ ஒரு அமௌண்ட் வந்ததுக்கப்புறமா அப்போ நீங்கள் வந்து பெரிய வீடாகவே வாங்கிக்கலாம். ஸோ என்னுடைய இது வந்து என்ன அப்படின்னதுன்னா, வீடு உடனே வாங்க வேண்டாம், அண்டு கண்டிப்பாக வீடு வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான வசதி இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய தேவைங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையுடைய எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜ், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு. இன்றைக்கி வந்து பென்ஷன் எங்கேயுமே கிடையாது, அன்றைக்கி ஹையர் அண்ட் ஃபயராக இருக்குது இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே. அப்படின்னு இருக்கும்போது இந்த பேசிக் அமெனிட்டிஸ், அதாவது பேசிக் நீட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா தென் யூ திங்க் ஃபார் அ பையிங் ஹவுஸ். இந்த லீஸ் வாங்குறதுல இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா? எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக கிடைக்கிது ஒன்று, இல்லை கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறப்ப மக்கள் எல்லாமே ஈஸியாக ஸ்டிக் பண்ணுவாங்க. பட் இந்த லீஸ் அப்படிங்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி கடக்கிறது? கரெக்டாக இருக்கணும் டாக்குமெண்ட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன? லீஸில் வந்து யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய வீட்டை லீஸு கொடுக்குறாங்க அப்படின்னதுன்னா கிளியர் கட் அண்டர்லைங் வந்து என்னென்னா அவங்க வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஒருத்தர் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்காங்க அப்படின்னதுன்னா அவங்க சம்ஹவ் அவங்க வந்து அவங்களுடைய நிதியை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணலை அப்படிங்கிறது தான் அடுத்த இது. உள்ள நோக்கி பார்த்தோன்னா அதுதான் தெரியும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறவர் நம்ம வந்து 5 லட்சமோ 10 லட்சமோ பணத்தை கொடுக்குறோம். பட் நம்ம உள்ளுக்குள்ளே போகிறதுனால அந்த வீட்டில் நம்ம இருக்கோம், அப்படி டக்குன்னு வந்து இதை காலி பண்ணுறதுக்கோ அது பண்ணுறதுக்கோ முடியாது. அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னதாக இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 1 இயர் கழிச்சு நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து வேறு ஒரு இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான இது கிடச்சிருக்கு, அல்லது உங்களுக்கே வேறு ஊருக்கு மாற்றல் ஆகிடுச்சு, நீங்கள் அங்கே வந்து தொடர்ந்து வசிக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா அவங்க பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணலாம். சார் இப்போ கொடுக்க முடியாது, நீங்கள் கொடுத்தீங்க நான் 3 வருஷம் தான் இருப்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் 1 இயர்லேயே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதர்வைஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீங்கள் போனீங்கன்னா யூ ஃபைண்ட் அனதர் பர்சன், யாராவது ஒருத்தர் ஆளை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு சேலஞ்ச். சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து வீடு இங்கே இருக்குது, ஆனால் அவர் இந்த ஊரில் வசிக்கலை, ஒன்றா வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கார் அல்லது வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கார். யாரோ ஒருத்தரை வந்து நீங்கள் இதை பார்த்துங்க, சும்மா வீட்டை மட்டும் பராமரிங்க அப்படிங்கிறார். இவர் என்ன பண்ணலாம், அவரோ 6 மாதமோ 1 இயரோ வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுதுன்னு வச்சுங்களேன். அப்போ சும்மா தானே இருக்கு இல்லையா? அந்த சமயத்தில் நம்ம வந்து யாருக்காவது லீஸ்க்கு விடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரது கூட சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னா அதை பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு போகிறது வந்து இது பெட்டர் ஆப்ஷன். சார், இப்போது இந்த லீஸ்க்கு அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு லம்பாக ரிட்டனில் கிடைக்கிது. ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பிளான்ட் அமௌண்ட் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு எஸ்ஐபி போடுறோம், அது வந்து ஒரு பிளான்ட் அமௌண்ட் இந்த நேரத்தில் நமக்கு கைக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது வந்து ஒரு 3 வருஷம் நம்ம லீஸ் போடுறோம், இல்லை நமக்கு நல்லா இருக்குது ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 6 வருஷம் ஆகுது அப்படிங்கிறப்ப திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கைக்கு வர்றப்ப அதை வந்து கையாளக்கூடிய சிக்கல்கள் இருக்கு இல்லையா? அதில் அதை கரெக்டாக கொண்டு போய் எதையா ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம், லீஸ்லேருந்து வர்ற அமௌண்ட்டை, இல்லை அதுலேருந்து ஒரு பகுதி அமௌண்ட் எடுத்து வேறு எதுக்காக போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து என்னுடைய வீட்டை கொடுத்தோன்னா யாரோ 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னதுன்னா, இந்த 10 லட்சத்தையும் நான் போட்டேன் அப்படின்னா 3 வருஷத்தில் திருப்பி கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்ல ரிட்டர்னாக வரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பணத்தை போடும்போது அதுங்க டைம் ஃப்ரேம் வந்து கரெக்டாக 3 வருஷம் 4 வருஷம்னு சொல்ல முடியாது. 3 வருஷத்தில் நிறைய தடவை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயத்தில் அவர் வந்து உடனே அந்த மணி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாருன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம வந்து மணியை வந்து திருப்பி கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து 10,000 ரூபா வாடகை கொடுக்கறதுக்கு ரெடி, ஓகே புரியுதுங்களா? ஒரு இடம் பார்க்குறீங்க, அது 10,000 ரூபா கொடுத்து வாடகைக்கு போகலாம். அதே இது வந்து அதே வீடு அவர் நான் வாடகைக்கு தரல,
லீஸுக்கு தான் தரேன் அப்படின்னா அவர் எவ்வளோ ரூபா கேட்பாரு? அது சில பேர் 3 வருஷம்னு வச்சு 3 வருஷம் சொன்னால் எவ்வளோ ரூபா கேட்பாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 அப்படிங்கிறது ஒரு நாமினலான அமௌண்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வாடகைக்கு ஏற்ற மணி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வாடகை 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னதுன்னா அங்கே அந்த வாடகைக்கு உள்ளவங்க வந்து டெஃபினட்டாக வந்து 10 லட்சமாவது வாங்குவாங்க. புரியுதுங்களா? அப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி, கரெக்டுங்களா? 10,000னா ஒரு வட்டி. ஸோ 12%. நான் வந்து எனக்கு வந்து வெளியில் எங்கேயும் 12% இதாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா கொடுத்ததுன்னா ஓகே, எனக்கு வந்து அந்த மணி கிடைக்குதுன்னு. இப்போ அதே இது வந்து வெறும் 5 லட்ச ரூபாய் தான் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிஷியல் கிடையாது, கரெக்டாக? அப்போ வந்து எப்போ அந்த 5 லட்ச ரூபா வாங்குவாங்க அப்படின்னதுன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது. அதாவது இம்மீடியட்டாக பையனை படிக்க வைக்கணும், அல்லது பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சாச்சு, ஒரு 5 லட்ச ரூபா தடைப்படுது, அது இருந்தால் தான் பொண்ணுடைய கல்யாணமே நடக்கும். அதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரணும். அவங்க வந்து தே ஹேவ் எக்ஸாஸ்டட் ஆல் த ரூட்ஸ், எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதர்வைஸ் அவங்க இந்த ரேட்டு வந்து நான் பார்த்த வரையும் ஒரு 10,000 ரூபா வாடகைன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரையும் இருக்கிறதுக்கு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அப்போ யோசிச்சு பாருங்க, அது வருது. பட் எத்தனை பேர்னால 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இது பண்ண முடியும்? இன்னொரு இந்த சைடுலேருந்து பாருங்கள், நான் 10,000 தான் வாடகையே நான் கொடுக்க போகிறேன், 10,000 வாடகை தான் என்னால் அஃபோர்ட் பண்ண அவன்கிட்ட எங்கே 10 லட்ச ரூபாய்க்கு அவன் எங்கே போவான்? லீஸில் உள்ளே வர்றவர் என்ன எதுலெல்லாம் காஷியஸாக இருக்கும்? இடத்துடைய ஓனர், நான் வந்து ஒருத்தருக்கு லீஸுக்கு விடுறேன் அப்படின்னதுன்னா, இப்போ நான் வந்து வர்ற பர்சன், நாட் ஓன்லி லீஸ்ன்னு இருக்கட்டும், ஈவன் ரெண்ட்டுக்கு பொறுத்தவரையும் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க, மெயினாக அவங்க வந்து இப்போ இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் நிறைய நடக்குது. அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு இடத்துலேருந்து பசங்க இருக்காங்களா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா தான் எனக்கு வந்து என்ன, பிகாஸ் வீடுங்கிறது வந்து அக்கம் பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு வாடகைக்கு விட்டுட்டு அவங்க சரியான ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னதுன்னா அது வந்து அங்கே இருக்கிற மற்றவங்களையும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீடு வாடகைக்கு விடுறவங்க வெறும் 5 லட்சம் 10 லட்சம், அதாவது லீஸுக்கு விடுறவங்க 5 லட்சம் 10 லட்சம் இல்லாமல் அதையும் குவாலிஃபை பண்ணணும். சில பேர் வந்து ஒரு இடத்த எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி வச்சுருவாங்க. அல்லது இப்போ ஒரு கடை இருக்குன்னு வச்சுங்களேன், கடைக்கு வந்து நார்மலாக ஒரு ஃபேமிலினா ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அங்கே பேச்சுலர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் 20 பேர் அங்கே விட்டாங்க அப்படின்னதுன்னா அங்கே இருக்கக்கூடிய பாக்கி பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேர் இருந்தாங்கன்னா எவ்வளோ வாட்டர் இதாகும், நிறைய இதெல்லாம் சேலஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா? அதனால் யார் வாடகைக்கு விடுறாங்களோ அதை வந்து ரொம்ப குவாலிஃபை பண்ணி அது வந்து ஒரு நல்ல இதாக இருந்தால் தான் விடணும். இது வந்து விடுறவங்களுடைய இது. வாங்குறவங்களுடைய இது. இப்போ வாடகைக்கு போகிறவங்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க் கிடையாது. ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அவர் தான் வந்து ஓனராக, இது சப்லீஸ் மாதிரி எதுவும் உடலையே, இந்த ஒரு விஷயம் வந்து மெயினாக இருந்தால் போதும். அண்ட் எகெயின் கிளியராக கேட்டுக்கணும், நான் வந்து 3 வருஷம் தான் இருப்பேன் அல்லது 4 வருஷம் இருப்பேன், அந்த பீரியடில் வந்து நான் வெளியில் போகணும். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ட் லீஸ்ன்றது. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போகலாம் அல்லது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெஜிஸ்டர்லாம் பண்ணாமல் சும்மா பண்ணுறோம் அப்படின்னதுன்னா அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் இழுத்தடிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன் போத் த கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னதுன்னா அது வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ். வாடகைக்கு மக்கள் எந்த அளவுக்கு தேவையில்லாத அளவுக்கு செலவழிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸ்பர்ட்டாக உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரி இந்த வாடகைக்காக இவ்வளோ சதவீதம் வந்து இவங்க செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய 30% வரையும் நீங்கள் வந்து செலவழிக்க, அதுதான் லிமிட்டு. அதுதான். ஏன்னா அதுக்கு மேலே உங்கள்கிட்ட வந்து மணி அதுக்கு மேலே, ஏன்னா பிகாஸ் அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அப்போ 30% மேலே நீங்கள் சேமிக்க முடியாது. இப்போ சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃபியூ, அவங்க இன்னும் கொஞ்சம் மற்றவங்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆடம்பரமாக இன்னும் கொஞ்சம் கூட போகலாம். ஏன்னா ஹவுசிங் லோனுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 50,000 ரூபா வரையும் நீங்கள் இஎம்ஐ கொடுக்கலாம். ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க, உங்களுக்கு உங்களால் ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறதில்ல. ஸோ நான் வாடகைக்கு விடுறேன்னா இது 25,000 30,000 ரூபா, யாரும் 30,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஒரு பேசிக் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அது மாதிரி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறது தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் அங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஓவர் போர்டாக மற்றவங்களை வந்து
திருப்திப்படுத்தணும் அல்லது மற்றவங்க நம்மளை பற்றி பெருசாக நினைக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து அவர் வந்து என்னென்னா கூட 30% பதிலாக 40-50%. இல்லை ஏரியாக்காக செலவழிக்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த போஷ் ஏரியாவில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக செலவழிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்னென்ன போஷ் ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நம்ம 2 விஷயம் பார்க்கணும். எனக்கு வந்து அந்த ஏரியாவில் இருந்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்கும் ஒன்று, அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அல்லது எனக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வேணும், நெட்வொர்க் எனக்கு வேணும். அப்படிங்கும்போது அங்கே இருந்தேன்னா அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்கன்னா அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ப்ராபப்ளி அவங்க 10% 15% கூட போய், பிகாஸ் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கணும் இருந்ததுன்னா ஓகே. அது எதுவுமே இல்லாமல் நான் இங்கே வசிச்சா என்னை யாரும் அவ்வளோ தூரம் என்னை பெருசாக நினைக்க மாட்டாங்க, அதனால நான் அங்கே போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெட்வொர்க்கும் நீங்கள் பண்ணலை, அல்லது உங்கள் பசங்களும் அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் தேவையில்லை, அல்லது உங்களுக்கு பசங்களே அல்லது பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னதுன்னா இந்த 2 அங்கே மிஸ் ஆகிடும். ஸோ அதில் ஒரு பிஸ்னஸ் கன்வர்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 10-20% வந்து கூட கொடுக்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு தேவையே கிடையாது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ஒரு ரெண்டா லீஸா அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய இன்சைட்ஸ் சொன்னீங்க. நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஏகே வராரு வழி விடுறான்.